இன்றைக்கான தமிழ் டாபிக் வினா எழுத்துக்கள். வினா எழுத்துக்களோட எண்ணிக்கை மொத்தம் 5. ஏ, யா, ஆ, ஓ, ஏ. ஏ, யா அப்படிங்கிற வினா எழுத்து ஒரு வினா கேட்கும்போது அந்த வினாவில் முதலாக வரக்கூடிய வினா எழுத்து. எங்கு, யாருக்கு, இது முதல்ல மட்டுமே வரக்கூடிய வினா எழுத்துக்கள். ஆ, ஓ அப்படிங்கிற வினா எழுத்து ஒரு வினா கேட்கும்போது கடைசியாக வரக்கூடிய வினா எழுத்து. பேசலாமா, தெரியுமோ, இந்த மாவை பிரித்து பாருங்கள், இம்மு கூட்டல் ஆ. மோவை பிரித்து பாருங்கள், இம்மு கூட்டல் ஓ. இந்த ஆவும் ஓவும் கடைசியில் மட்டுமே வரக்கூடிய வினா எழுத்து. ஏங்கிற வினா எழுத்து ஒரு வினா கேட்கும்போது முதல்லையும் கடைசியிலையும் வரக்கூடிய வினா எழுத்து. ஏன் அப்படி கேட்கும்போது முதல்ல வருது நீதானே, இன்னு கூட்டல் ஏ. அப்போ முதல்லையும் கடைசியிலையும் வரக்கூடிய வினா எழுத்து ஏங்கிற வினா எழுத்து. இதை தாண்டி வினா எழுத்துல 2 வகை இருக்குது. ஒன்று அகவினா, இன்னொன்று புறவினா. அகவினானா அந்த வினா எழுத்து அகத்துல இருந்தே பொருள் தர்றது. இப்போ பாருங்க, எதுன்னு கொடுத்துருக்காங்களா, ஏ கூட்டல் தூ. யாருன்னு கொடுத்துருக்காங்களா, யா கூட்டல் ஈர். அப்போ இந்த வினா எழுத்து அகத்திலிருந்தே பொருள் தர்றதுனால இது பேர் அகவினா. புறவினானா அவனோன்னு கொடுத்துருக்காங்க, பிரித்து பாருங்க, அவன் கூட்டல் ஓ. வருவானோன்னு கொடுத்துருக்காங்க, அப்போ வருவான் கூட்டல் ஓ. அப்போ இந்த வினா எழுத்து என்ன பண்ணுதுன்னா புறத்திலிருந்து பொருள் தருது. அப்போ அகவினானா அகத்திலிருந்து பொருள் தரணும், புறவினானா புறத்திலிருந்து பொருள் தரக்கூடிய வினா எழுத்துக்கள். அடுத்து அகவினால இந்த வினா எழுத்தை நீக்கிட்டோம்னா நம்மளுக்கு பொருள் தராது. தூ இர் அப்படிங்கிறப்போ பொருள் இல்லை. அதே மாதிரி புறவினால நம்ம வினா எழுத்தை நீக்கிட்டாலும் நம்மளுக்கு அவன் வருவான் அப்படிங்கிற பொருள் தரும். இது அகவினா, அது புறவினா. அடுத்து வினா வகைகள் மொத்தம் 6 வகை இருக்குது. இதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.